ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு முதலை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு பசுமையான மற்றும் அமைதியான காட்டில் ஒரு முதலை ஆற்றங்கரையில் வசித்து வந்தது. அது புத்திசாலி மற்றும் தந்திரமானதாக அறியப்பட்டது. எப்போதும் மற்றவர்களை ஏமாற்ற ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை பறந்து சென்றது. முதலை ஒரு திட்டத்தை வகுக்க முடிவு செய்தது. முதலை பறவையிடம், "ஓ, அன்பான சிறிய பறவையே, நான் சமீபத்தில் மிகவும் சோகமாக உணர்கிறேன். என் இதயம் கனமாக இருக்கிறது, என் கண்ணீரும் நிற்கவில்லை" என்று சொன்னது. அந்த சிறிய பறவை ஆர்வமாக, "ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் முதலை?" என்று கேட்டது. போலியான அழுகையுடன் முதலை, "நான் இவ்வளவு காலமாக தனியாக இருக்கிறேன். எனக்கு பேச ஒரு நண்பரும் இல்லை. என்னை பற்றி அக்கறை கொண்ட ஒருவர் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும்" என்றது. அந்த பறவை முதலையின் மீது பரிதாபப்பட்டு, "நான் உன் நண்பனாக இருப்பேன் மிஸ்டர் முதலை. இனி நீ தனியாக இருக்க மாட்டாய்" என்றது. ஆனால் முதலைக்கு ஒரு ரகசிய திட்டம் இருந்தது. அது சோகமாக இருப்பது போல் நடித்து பறவையை நெருங்கி வரச் செய்தது. அந்த பறவையை நம்ப வைத்தால் அதை பிடித்து நன்றாகச் சாப்பிடலாம் என்று நினைத்தது. பறவை அருகில் பறந்தபோது முதலையின் கண்கள் உண்மையான சோகத்தால் நிறைந்திருக்கவில்லை, மாறாக பேராசையால் நிறைந்திருப்பதை கவனித்தது. முதலையின் போலிக் கண்ணீர் பறவைக்கு விசித்திரமாக தோன்றியது. திடீரென்று முதலை உண்மையில் சோகமாக இல்லை என்பதை உணர்ந்தது. முதலை தாக்குவதற்கு முன் அந்த சிறிய பறவை வேகமாக பறந்து சென்று, "மிஸ்டர் முதலை, நீ கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் அவை வெறும் முதலை கண்ணீர். நீ சோகமாக இல்லை, நீ சோகமாக இருப்பது போல் நடிக்கிறாய்" என்று கூறியது. முதலை வெட்கப்பட்டது. அது இல்லாத ஒன்றைப் போல நடிப்பது வஞ்சகத்தையும் அவநம்பிக்கையையும் மட்டுமே கொண்டுவரும் என்பதை கற்றுக்கொண்டது. கதையின் நீதி என்னவென்றால், முதலை கண்ணீர் பொய்யானது. மற்றவர்களை ஏமாற்ற சோகமாக நடிப்பது ஏமாற்றத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும். உண்மையான நண்பர்களை உருவாக்குவதற்கு நேர்மையும் கருணையும் மட்டுமே சிறந்த வழி. ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.